மாற்றி மாற்றி பேசுவதையும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாமல் அவமானப்படுத்துவதையும் பார்த்தோம். எதிர் கருத்துடையவர்கள் எதிரிகளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை எத்தனை முறை சொன்னாலும் இவர்களுக்கு புரியவில்லை. என்ன செய்யலாம்? இன்று இரவு பாலாவை நாமினேட் பண்றேன். நிறைய நாமினேட் பண்றேன். நிறைய நார்மலான சிச்சுவேஷன்ஸ், ஹாப்பியான சிச்சுவேஷன்ஸ் அவர் அன்கம்ஃபர்டபுளா மாத்துறாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களை டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. பாலா சொன்ன வார்த்தை ரொம்ப காதல் கண் மறைக்குதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? 2 பேர் தான் நாமினேட் பண்ணிருக்காங்க. அப்ப 15 பேர் இருக்கும்போது அதை சொல்லுவாங்க. கண்ணை மறைக்கிற அளவுக்கு அங்க காதல் பண்ணி சுத்திட்டு இருப்பாங்க. என் ஃபேமிலி உட்காந்துருப்பாங்க, உன் ஃபேமிலி உட்காந்துருப்பாங்க. அசிங்கமா ஒருத்தன் சொல்லிட்டு போறான் அப்படின்னா என் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு வலிக்காது. எப்பா எனக்கும் தான் இப்ப வெளியே ரெப்புடேஷன் இருக்கு. சும்மா இங்க லவ் பண்ண வந்திருக்கேன். நான் உட்காந்துருந்தது ஒன்றும் பொடி பசங்களோ ஸ்கூல் பசங்களோ இல்ல. விளையாட்டுக்கு என்ன வேணா பேசிட்டு போலாம். இண்டிவிஜுவல் பிளேயரா விளையாடுறீங்களா? இண்டிவிஜுவல் பிளேயரா மட்டுமே விளையாடு. பாக்குறதுக்கு இண்டிவிஜுவல் பிளேயரா விளையாடுற மாதிரி தெரியலங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். வெளியே நீங்க போடாத ஒரு முகமூடி இங்க போட்டுட்டு வந்திருக்கீங்க. பாதி ரியோவை தான் நான் காட்டுவேன், எனக்கு நீ டிராஃபி கொடுனா எப்படி மக்கள் கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? கிரிட்டிசிசம் சொல்றதுக்கு ஒருத்தங்க பெஞ்ச்ல இருந்து எழுந்தாலே உட்கார வச்சிருக்கீங்கிறதா என்னோட. அதுதான் இல்லைன்னு சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ ரியோ, ஒரே ஒரு நிமிஷம் கேக்குற கேள்வி புரிஞ்சுட்டு நீங்க. ரியோ ஒத்துழைக்கலன்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் வந்து நிஷாக்கா. என்ன ஆரி? ரியோ அர்ச்சனாக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க ஹர்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரோ விளையாட்டுல. என்ன ரியோ? கேப்ரியலாக்கு என்ன அட்வைஸ் சொன்னீங்க? கார்டன் கிட்ட தனியா அவங்க உங்க அணி இல்லையா? அவன் பின்னாடியே சுத்துற முதல்ல. என்னடி உனக்கு பாலாஜிக்கு தான் போய் கொடுக்கணும்? நான் உனக்கு கிஃப்ட் பண்ணது. அவன் யார்கிட்ட பேசுறான்? உனக்கு என்ன? உனக்கு ஏன் பொசசிவ்னஸ் வேற? யாரு நினைக்கிறீங்க வெஸ்டர்ன் கவர்மெண்ட்? உன் மனசுல அந்த 2 பேர் யாரு? எனக்கு சி அண்ட் சிவானி தோணுது. சிவானி என்ன பண்ணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். சிவானி வந்து பாலா என்டர்டெயின் பண்ற ஒரே ஆளு. பாலா மாமா நீங்க சுத்துறீங்க. வீட்ல என்ன சாரதி காமிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து உடனே ஜஸ்டிபிகேஷன் கூடாது. அவ்வளவுதான். எப்படி வேணா அடிச்சு விளையாடலாம். நான் வந்து அடிச்சு விளையாடலாம் சொல்ல. அடிச்சு விளையாடலாம் அர்த்தம் தள்ளி அப்படி தள்ளி தான் விளையாடுறீங்க. ஜம்ப் பண்ண தான் பிடிச்சேன். நான் பண்ணது தப்புடா. பால் கேட்ற கூடாதுடா. நான் பால் தொட்டா கேட்ற கூடாதுடா. பால் தொட்டா நான் கேட்ற கூடாது தப்புடா. பால் தொட்டா வந்தல. காட்றேன் நான். இதுக்கு முன்னாடி என்ன கூட்டி எத்தனை விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க, என் மேல உள்ள அக்கறையில சொல்றீங்கன்னு மதிச்சு நான் எந்திரிச்சு போயிருக்கேன். உங்ககிட்ட நான் அக்கறையா சொன்ன ஒரு விஷயத்தை கூட நீங்க அக்செப்ட் பண்ணது கிடையாது. சரியா இருந்தா நான் அக்செப்ட் பண்ணுவேன் சொன்னா. ஆல் ஆஃப் யூ ஆரியோட என்ன பிரச்சனை? நிறைய இடங்கள்ல நிறைய பேர் அவங்களோட 100% எஃபர்ட்டை போட்டு அது நல்லாவே சில பேர் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை அப்ரிஷியேட் பண்ணாம அதுல இருந்து ஏதோ ஒன்ன தேடி கண்டுபிடிச்சு அந்த குறைய மட்டும் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. விவாதத்துக்கு உட்கார்லன்றாரு. கேள்வி கேட்டு அதுக்கான டைரக்ட் பதில் வர மாட்டேங்குது. நீ 4வது வாரம் என்ன பண்ண, 5வது வாரம் என்ன பண்ணன்னு திருப்பி தான் கேட்க. நீங்க பேகேஜ பத்தி நிறைய எபிசோட்ஸ்ல பேசிருக்கீங்க, பேகேஜ இறக்கி வைங்க அப்படின்னு. ஆனா அவர் எடுத்துட்டு வர விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆள் மனசுல அவ்வளவு பேகேஜஸ் வச்சிருக்காரு. ஒருத்தருக்கு தேம் தேம் எடுக்கலாம் எல்லாம் ஓடுறீங்க. ஆல்ரெடி செல்லம் வச்சது மிஸ்டர் பி மாதிரி மூஞ்சி வச்சிருக்கீங்க. சொல்லியே கொள்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்களா? ஐயோ இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அத நான் பார்த்து போட்டோ. இத யாராவது கேட்டு நான் சொல்ல வேணுண்டோ. இல்லன்னா உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? ஆனா அவனுஸ்தப்பா ஆளு கருவண்டு மாதிரியே இருந்தா இப்ப கொஞ்சம் பாலிஸ் ஆயிட்டேன். அதெல்லாம் காசு பணம் வந்தா காக்க கூட கவர் ஆயிடும்டா. அதெல்லாம் எதையா சொல்லணும்னு இருக்கா சொல்ல சித்தப்பா. நல்லவனாவே இருந்துட்டா இந்த உலகத்துல அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க.